அப்பாடா, எருமசாணி கொடுத்ததும் வாங்கல. நான் போய் வேற ஏதாவது கடைக்குதான்னு பாத்துட்டு வரேன். என்ன தம்பி, தாகமா இருக்கு, கொஞ்சம் குடிக்க தண்ணி தெரியாப்பா? இந்தாங்க. ஆமா, ஏதுடா அவ்வளவுனா? வேலை செஞ்சேன். வேலை செஞ்சியா? எந்த கம்பெனியோட வேலை செஞ்சா? குப்பை பொறுக்கிறேன். குப்பை பொறுக்கியா? நீங்க எங்க நான் வேலை செய்றீங்க? வேலை தாண்டா தேடிக்கிட்டீங்க, ஒன்னும் கிடைக்கல. எங்க கூட வந்து சேருங்க, குப்பை பொறுக்கலாம். குப்பை பொறுக்குனா இவ்வளவு காசு கிடைக்குமாடா? கிடைக்கும். என் வயசுக்கே இவ்வளவு கிடைக்குதுன்னா உங்க வயசுக்கு இவ்வளவு கிடைக்கும். சீக்கிரம் வந்துருங்கண்ணே, போன் எடுத்து வைக்கிறேன். ஹலோ, என்னங்க வேலை கிடைச்சிச்சா உங்களுக்கு? ஆமாம்மா, இப்பதாம்மா வேலை கிடைச்சிச்சு. கவலைப்படாதம்மா, அடுத்த வாரத்துல இருந்து வீட்டு செலவுக்கு பணம் அனுப்பிச்சு வைக்கிறேன். சரிங்க, உங்க உடம்பு பாத்துக்கோங்க. சரிம்மா, சரிம்மா, வச்சிடறேம்மா. டேய் ஆரி, என்னடா? வாடா, 200 ரூபா வச்சிருக்கேன், போய் பிரியாணி வாங்கிட்டு வாடா. சரிடா. ஏய், என்னடா அட்வான்ஸ் ஏதாவது கொடுத்தானா? டேய், வேலையை முடிறா, ஸ்பாட்ல காசு வாங்கி கொடுக்குறேன். என்னடா கட்டிங் கூட காசு இல்ல காலங்காத்தால? கட்டிங் தானடா, வேலையை முடி, வாங்கி தரேன். சரி சரி சரி. டேய், சுறுசுறுப்பா வேலையை பாடுறா. என்னடா பாக்குற? உன் மாதிரி சின்ன பையன் தான், நேத்து ஆக்சிடென்ட்ல செத்துட்டான். உனக்கு தெரிஞ்ச பையனா? இல்லண்ணா, எனக்கு இந்த கால் வேணும். எவ்வளவு காசு வச்சிருக்க? இதாண்ணா இருக்கு, எடுத்துக்கிடுமா? எத்துன்னு போ. இந்த கட்டக்கால வச்சு நீ என்னடா பண்ண போற? என் ஃப்ரெண்டுக்கு கால் இல்லண்ணா, அதான் கேட்டேன். கடவுளா பார்த்து இந்த 200 ரூபாய இன்னைக்கு கொடுத்துருக்காரு. கட்டிங்க்கு தான் கேட்டேன், ஆஃப்டே வந்துச்சு. என்னடா பிரியாணி வாங்கிட்டு வந்துட்டியா? இல்லடா, அதோட முக்கியமான ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னடா கட்டையா வாங்கிட்டு வந்துட்ட? இது கட்டை இல்ல, காலுடா. ஐ, கால் வந்துச்சுடா. டேய் பரட்ட, நீ அழுவாதடா, நீ அழுதானது தாங்க முடியாதுடா. வாழ்க்கையில இப்ப நான் முதலா நிக்கிறேன். ரொம்ப நன்றிடா. பரவாயில்லடா, உனக்கு நான் இருக்கேன்டா. உட்கார்றா, மிட்டாய் எடுத்துக்க. என்னடா மிட்டாயில தர? பிறந்தாளா? என் பர்த்டே எப்பரா எனக்கு தெரியும்? இன்னைக்கு என் காலுக்கு பர்த்டே. காலுக்கா? அதான்டா, எனக்கு முதல்ல கால் கொடுத்தல அந்த நாள். காலுக்கு பர்த்டேன்னு வெறும் மிட்டாய் கொடுத்து ஏமாத்திராதடா. இன்னைக்கு ஆயா கடையில ஃபுல் ட்ரீட் உன்னோடது தான். சரிடா. பாத்து. தேங்க்ஸ். ஐஸ்கிரீம் சாப்பிடுறியா? இல்ல வேணாம். உனக்கு ரொம்ப பிடிக்குமே, வாங்கிக்க. எனக்கு பிடிக்கும்னு உனக்கு எப்படி தெரியும்? உனதான் ரொம்ப நாளா வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன். உனக்கு பிடிக்கும்னு எனக்கு தெரியாதா? வேற என்னெல்லாம் புரிஞ்சு வச்சிருக்க? உனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்னு புரிஞ்சு வச்சிருக்கேன். நான் சொல்லவே இல்லையே. நீ சொல்லல, உன் கண்ணு சொல்லுது. சாப்பிடு. நீ சாப்பிடல? கண்டிப்பா சாப்பிடணுமா? ம். நீ ஆசைப்படுற, சாப்பிட்டா போச்சு. சீ,
அப்புறம் பார்க்கலாம். ஓகே பாய். ஏய் பக்கத்துல வரது போ. ஏய் போன்னு சொல்றல. எப்ப பார்த்தாலும் என்கிட்டயே வந்துட்டு இருக்க. அம்மா தாயே பசிக்குதுமா அம்மா. ஐயா ஐயா தர்ம பிரபு பிச்சை போடுங்கய்யா. பார்க்க நல்லவனா தெரிவிங்க, ஏதாச்சும் போடுங்கய்யா. ஐயா 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 சாமி பிச்சை போடுங்கய்யா சாமி. நம்மள கடத்தி வச்சவன் வரான்டா, அவனை விடக்கூடாது. ஜோ யாரியா நீ? எதுக்கு எங்கெல்லாம் கடத்தின? திருத்தணில இருந்து தென்குமரி வரைக்கும் சிக்னல்ல பிச்சை எடுத்துனோம். ஏன் எங்களை கடத்தின? அதை விடு, யார் நீ? ஏய் நீ அந்த இரும்பு வியாபாரம் பண்றதா நீ? நீ கூட ஒரு வாட்டி எருமச்சாணியை கொடுத்துட்டு என்கிட்ட அரை வாங்கிட்டு ஓடுனிய, அவ்வளவு சீக்கிரம் நீ மறந்துடுவே நீ? அதை விடு, ஏன் எங்களை கடத்தின? இது நியாயமான கேள்வி. வாங்க உட்காந்துட்டு பேசுவோம். நீ வரப்போ. எல்லாரும் அப்படியே உட்காருங்க. இப்ப கேளுங்கடா உங்க கேள்விய. சரி, எதுக்காக எங்களை கடத்திட்டு வந்த? ஆல் பிச்சைக்காரர் குரூப்ஸ் நான் ஒரு மெசேஜ் ஃபார்வர்ட் பண்றேன், எல்லாரும் ரிசீவ் பண்ணிக்கங்க. ரிசீவ் பண்ணிக்கிற சொல்லு. எப்பவுமே தமிழ்நாட்டை பொறுத்தவரை வெளிமாநிலத்திலிருந்து வர்றவங்க தான் கோடி கோடியா சம்பாதிக்கிறாங்க. ஏன் நம்மளால சம்பாதிக்க முடியல? நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? பிச்சை எடுக்கிறோம். கரெக்டா சொன்னீங்க பக்கர். இந்த நிலை மாறணும். ஏன்னா நம்ம கிட்ட குப்பைய வாங்கி கோடி கோடியா அவன் சம்பாதிக்கிறானே, இது எப்படி சாத்தியமாகுது அப்படிங்கறத இங்க வெளிமாநிலத்திலிருந்து வந்து சம்பாதிக்கிறாங்களே சேட்டுங்க, இந்த சேட்டுகளோட சேட்டா நானும் சேட்டு வேஷம் போட்டு அவங்களோட கொஞ்ச காலம் பழகினேன். சேட்டு வேஷம் நீங்க? ஏன் அப்படி பாக்க நம்பலையோ? சேட்லயும் கருப்பு சேட்டு இருக்காண்டா. அப்படியா? என்ன யோசிக்கிற நீ? நீயும் சேட்டு வேஷம் போடலானியா? அது உனக்கு செட்டா சரியா? நான் அப்படி அவங்களோட கலந்து அவங்க எந்த வகையில கோடிக்கணக்கான பணம் சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு நான் அங்க வந்திருக்கேன். இப்போ புதுசா நானும் ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு பல கோடிகள் நாமளும் சம்பாதிக்க போறோம். அதுக்காக தாண்டா உங்களை கடத்திட்டு வந்திருக்கேன். புரிஞ்சு போச்சு. என் பிள்ளைங்க எல்லாம் ஃபாரின்ல இருக்காங்க சொல்லிட்டு எங்களை எல்லாம் கடத்தி கொண்டு வந்துச்சு. அவங்க கிட்ட பணம் வாங்கி முதலீடு பண்ணி பிசினஸ் பண்ண போற. கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம பேசுறியடா. உன் பிள்ளையெல்லாம் ஃபாரின்ல படிக்கிறா எவனா நம்புவானடா? அவன்கிட்ட காட்டுற, நீ நம்புறியா? அவனே நம்பல. இந்த மூஞ்செல்லாம் பார்த்தா ஆள் கடத்துற மூஞ்சி மாதிரியா இருக்கு. இவனை பார்த்தா ஆள் கடத்துற மாதிரி தெரியல. வேற எப்படி தெரியுது? பாலா படத்துல மொட்டை ராஜேந்திரன் கேரக்டர் கைய உடைச்சு காலை உடைச்சு கண்ணை நொல்லையாக்கி பிச்சை எடுக்க விடுறானே, அந்த கேரக்டர் மாதிரி தெரியுது. வாயில ஏதாவது வந்துட போகுது. இந்த பால் உடிற மூஞ்ச பார்த்தா அப்படியே தெரியுது. நான் சொல்றேன், உன்னை பார்த்தா கிட்னி திடுற மாதிரி இருக்கு. ஏற்கனவே ஒரு கிட்னியை கொடுத்து வந்திருப்பான் போல இருக்கு. அதான் யார பார்த்தாலும் கிட்னி திடுற மாதிரியே தெரியுது. ஏண்டா அறிவு கெட்ட பெக்கர்ஸ், உங்க எல்லாரையும் ஒன்னா இணைச்சு பெரிய கோடீஸ்வரர் ஆக்கணுங்கிறதா என்னுடைய பிளான். நீங்களா அதுக்கு சம்மதிக்க முடியுமா? முடியாதா? முடியாது. முடியாதுன்னா அவளை வரையும் பட்டினி போட்டு சாவடிச்சு போடுவேன். பரவாயில்லையா? சரியா, ஒத்துக்குறோம். தமிழ்ல எங்களுக்கு பிடிச்ச வார்த்தைய கடைசியா ஒரு தடவை சொல்லி பாத்துக்கிறோம். பிடிச்ச வார்த்தையா? மூஞ்ச பார்த்து விடு. தமிழ்ல எனக்கு பிடிக்காத வார்த்தை பிச்சைடா. எல்லாரும் சேர்ந்து கடுமையா உழைக்கிறோம், கோடிகளை தூக்குறோம்டா. அப்ப எப்ப சார் போடுவீங்க அட பிச்சைக்கார பையலியா, எப்ப பாரு சோறு சோறுனிட்டு வாங்கடா. முதல்ல சோத்த திப்பா, அதுக்கப்புறமா கோடிகளை மழை. அடியே மழையில நனையாத உள்ளவா. அடியே ராசாத்தி, ஏன் மழை நஞ்சுன்னு இருக்கா? வாங்க வீட்டுக்கு போலாம். பரவாயில்ல, ஆறு எங்களுக்கு இதெல்லாம் பழகிடுச்சு. கொஞ்ச நேரத்துல மழை விட்டுடும், தொடச்சு சுத்தம் பண்ணிட்டு தூங்கிடுவோம். மழை நிக்கிற மாதிரி தெரியல, வாங்க போலாம். எவ்வளவு நேரம் நஞ்சுனே இருப்பீங்க? பாட்டியா வா போலாம். ஆத்தா, தம்பி தான் சொல்லுது இல்ல, இன்னைக்கு ராத்திரி அங்க போய் தங்கிட்டு காலையில வந்து இதெல்லாம் சரி பண்ணிக்கலாம். குளிர்ல நடுங்குது, வாத்தா போலாம். சொன்னா கேட்க மாட்டா. நீங்க வாங்க, உங்களால குளிர் தாங்க முடியாது. நீ வா. ஆத்தா, அம்மா பாத்து வாங்க.
பார்த்து உட்காரு. ஏய் நீ எதுக்கு மழை நினைச்சுன்னு உள்ள வா. ட்ரெஸ் ஏதாவது மாத்திக்கோ. ட்ரெஸ் ஏதோ கொண்டு வரல. சரி என் சட்டை தர மாத்திக்கோ. இந்தா. எங்கடா மாத்துறது? வேற எங்க? இங்கேயே மாத்திக்க. பரட தூங்கிட்டு இருக்கான், நான் இப்படி திரும்பிக்கிறேன். பாட்டி தானே இருக்காங்க, மாத்திக்க. போ. சரி. ஏய் நீங்க என்ன பண்ற? நான் தானே கூட்டிட்டு வந்தேன். ஓ வீடு இடிஞ்சு விழுந்துருச்சா? சரி விடு, நாளைக்கு போய் சரி பண்ணிக்கலாம். ஆமா, பெரிய அரண்மனை, கவலைப்படுறதுக்கு. என்ன பாக்குற? ஒன்றும் இல்லை. உன்னை முதல் தடவை பார்க்குறப்போ ரொம்ப சின்ன குழந்தையா இருந்தேன். இப்போ கொஞ்சம் வளர்ந்துட்டல. நீ கூட தான் குட்டி பையனாட்டம் இருந்த, இப்ப பெரிய மனுஷன் ஆயிட்டல. நம்ம பரட்ட கூட தான் பெரிய பையன் ஆயிட்டான். பாரு, மீச கூட முளைச்சிருச்சு. நீங்க எல்லாம் இப்ப பெரியவங்கள ஆனதுதான் எனக்கு இப்ப பயமா இருக்கு. உனக்கு என்ன கவலை? உன்னை ஒருத்தன் கையில புடிச்சு கொடுக்கணும்ல ஆத்தா. நீ ஒன்னும் புச்சு கொடுக்க தேவையில்ல, நானே ஓடி போயிடுறேன். ஏ பரட்ட, உனக்கு ஓகேவா? பார்த்தல, என்னால எப்படி ஓட முடியும்? இவன் நல்லா ஓடுவான், இவனை கூட்டு ஓடு. இவனா? இவெல்லாம் அதுக்கு சரிப்பட மாட்டான். நானே ஓடி போயிடுறேன். அடிப்பாவி. இவ எப்ப பாரு விளையாட்டாவே பேசிக்கிட்டு இருக்கா. டேய், அந்த பொண்ணு தான் உன்னை கூப்பிடுதுல, அவ ஓடுறா, நீயும் ஓட வேண்டியதுதானே? நான் எங்கடா நின்றுன்னு இருக்கேன். ஆறு, பார்த்து மெதுவா. நான் பாத்துக்கிறேன். இந்த ஐயா வாங்கிக்க. என்னடா வச்சிட்டியா? ஒரு கை புடுறா. ஆம்பளை துணை இல்லேன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்த எங்களுக்கு கடவுளா பார்த்தாயே உங்களை இங்க அனுப்பி இருக்காரு. பரவாயில்ல பாட்டி, தொழில் நேரமாச்சு, நான் கிளம்புறேன். பாட்டி, மீன் குழம்பு வச்சிட்டு இருக்கேன், சாப்பிட்டு போ சொல்லு. இருங்க ஐயா, சாப்பிட்டு போகலாம். இல்ல பாட்டி, வேலைக்கு நேரமாச்சு. ஆமா, பெரிய கவர்மெண்ட் வேலை பாக்குறீங்க. பாட்டி தான் உங்களுக்கு கிஞ்சிட்டாங்களே, இருந்து சாப்பிட்டே போலாம்டா. பாட்டி நீ கவலைப்படாத பாட்டி, எனக்கு மீன் குழம்புலாம் ரொம்ப பிடிக்கும். நாங்க இங்க இருந்து சாப்பிட்டு தான் போவோம் பாட்டி. ஐயா, எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுப்பியா? என்ன பாட்டி? நான் செத்தா நீ தையா கொல்லி போடணும். கவலைப்படாதீங்க பாட்டி, உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. மீன் குழம்பு ரெடி, சாப்பிடலாம் வாங்க.